மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பிரம்மாய நமக. வணக்கம். வணக்கம் சாந்தாமா. வணக்கம்மா. நம்ம இன்னைக்கு ஆய்வுல தாட்சாயினி மேம் கொடுத்த ஜாதகம் தான் இன்னைக்கு ஆய்வுல போட்டிருக்கோம். சோ அந்த ஜாதகம் ஐயா போயிட்டாங்களா? இப்பொழுது எங்கேயும் போறதுல கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க ஐயா. இந்த ஒரு ஜாதகம் மட்டும் எங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க அனுப்புங்க, வச்சிருவோம். நான் அனுப்பிட்டேங்க. நானும் கத்துக்க முயற்சி பண்றேன், வரவே மாட்டேங்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம் விடுங்க. அம்மா வணக்கம். ஐயா வணக்கம். ராகச்சந்திரன் வணக்கம். வணக்கம் 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 சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா சாரிம்மா, எனக்கு உடம்பு முடியாததுனாலயும் என்னோட அக்கா பையனுக்கு நிச்சயதார்த்தனாலயும் என்னால 2 நாள் பார்க்க முடியலைங்கம்மா. இப்பதான் வந்தேன். நான் இதுல இருந்து தொடர்ச்சியா பாத்துக்கிறேங்கம்மா. சாரிங்கம்மா. நன்றி. சரி, குழுவுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அடின்னு ஒரு தகவலை மட்டும் சொல்லிக்கிறேன். இது ரெக்கார்ட்ல வேற இருக்கா? சரி, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, நடந்து முடிஞ்ச நிகழ்வை தான் சொல்ல போறோம். ஜாமக்கோல்ல அடியன் இந்த வருடம் தேர்தலை முதல் முறையா முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் கருத்து கணிப்பு அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்திருக்கேன். தேர்தல் தேதி அறிவிச்ச நாளை மையமா வச்சு போட்டிருக்கேன். 289 இருந்து 344 சரிங்களா, 348 வரலாம் நரேந்திர சிங் மோடி அவர்கள் அமைவாங்க. இந்தியா கூட்டணி 136 இருந்து 178 அமைவாங்க அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம். தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் அதோடைய நிலைப்பாட நம்ம பார்ப்போம். தமிழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36-7-2 அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம். சோ அதுவும் பண்ணலாம். 2ல 1 தான் கன்ஃபார்ம். பாரதிய ஜனதா கூட்டணி 1 தான் கன்ஃபார்ம். 28 திமுக கூட்டணி, 5 ஏடிஎம்கே, 1 இது 3 இழுபறியில வச்சிருக்கோம். சோ இத எடுத்து வச்சிருந்த கருத்து கணிப்பு. இதை நான் இன்னும் என் குழுவுல கூட சொல்லல, இங்கதான் முதல்ல சொல்றேன். பாப்போம், நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் பிரபஞ்சம் எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைச்சு. நன்றிமா. நன்றி 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 நன்றி. எங்களுக்கு பிரபஞ்சம் கேட்கணும் அப்படின்னு இல்ல, எடுத்து வச்சிருந்தமா. நான் யார்கிட்டையும் வெளிப்படுத்தல. ஏன்னா இந்த அரசியலை வெளிப்படுத்தணுமா சிக்கலா இருக்கு அப்படிங்கறதுனால வெளிப்படுத்தல, வேற ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கொடுப்பனை இருந்துட்டு போல சார். ஓகே, அந்த ஜாதகம் டிஸ்பிளேல வச்சுட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ இந்த தாட்சாயின் மேம் கொடுத்த ஜாதகம் தான் இப்ப டிஸ்பிளேல வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்த ரூல் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல உள்ள தோஷங்கள் ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரா கரெக்டா எடுங்க. இதுல உள்ள தோஷங்கள் எடுத்தோம் அப்படின்னா தான் அதுக்கு ஆனா ரிலீஃப் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். சோ இப்ப தனுஷ்ல இருந்து ஆரம்பிக்கவா, பத்மா மேம்ல இருந்து ஆரம்பிக்குமா? நானும் சாரும் போயிட்டா 7% தான். சோ பத்மா மேம்ல இருந்தே ஆரம்பிப்போம். மேம் இதுல என்னென்ன தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கிரீனை பார்த்து சட்டு சட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. விதிகள் எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது. என்னென்ன தோஷம் இருக்கு? ராகு கேது தோஷம் இருக்குங்கம்மா. அடுத்தது ராகு கேது தோஷம், அடுத்து செவ்வாய் சந்திரன். ராசிக்குமே ராகு கேது தோஷம் இருக்கு, லக்னத்துக்கு ராகு கேது தோஷம் இருக்கு. அடுத்தது செவ்வாய் தோஷம், ராசிக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். வேற சொல்லுங்கம்மா. ஓகே, ராகச்சந்திரிகா மேம் சொல்றீங்களா? சொல்றேங்கம்மா. அவங்க சொன்ன மாதிரி ராகு கேது தோஷம் இருக்கு. 3ல மாந்தி இருக்கு. அது வீரிய குறைவையும் அவருடைய சகோதர இன்மையையும் அந்த இது சொல்லுதுங்கம்மா. ஓகே. அடுத்து சந்திரன், செவ்வாய், புதன், குரு இவங்க 4 பேருமே அதாவது நீச்ச அந்த 6ல மறைவு அப்படிங்கறத அந்த நீச்ச பங்கம் அப்படி ஏதாவது எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கம்மா?
இங்க வந்து நீசம் அப்படின்னு எந்த கிரகமும் நீசம் ஆகலையம்மா. ஆறில் சுக்கிரன் மறைவு நீச்சம் இருக்கிறாருங்க. சுக்கிரன் நீச்சம். சுக்கிரன் அதாவது அவங்க சொன்ன கட்டத்துல நீச்சம் இல்ல. சோ பரிவர்த்தனை இருக்கு. சுக்கிரன் நம்ம இப்ப இங்க கேட்டது வந்து தோஷம் மட்டும். ஓகேங்கம்மா. இப்போ அம்மா இந்த சந்திரன், செவ்வாய், புதன், குரு, இப்போ இந்த 4 பேருமே வந்து இந்த இடத்துல வந்து மறைவா இருக்காங்க. இதுக்கு ஏதாவது இந்த தோஷ சம்பந்தப்பட்டது ஏதா இருக்குங்களாமா? அதாவது இது வந்து 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து தோஷம் அப்படிங்கிற இதுல போகாது. பாவக ரீதியில அந்த பாவம் கெட்டு போச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ நம்ம இப்ப வந்து தோஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சண்முகநாதன் சார். மேடம் வணக்கங்க. இதுல வந்து ராயகேது தோஷம் கால சர்ப்ப தோஷத்துக்கு ஈக்குவலா இருக்குங்கம்மா. அதுல வந்து சனி கிரகம் மட்டும் வக்கரமா வெளியே இருக்காரு, மீதி கிரகம் பூரா அடைபட்டு இருக்குங்க. இது வந்து லக்னத்துல கேது. அப்புறம் செவ்வாய் சந்திரன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இருக்குங்க. அதுல வந்து 4 கிரகம் யுத்தத்துல இருக்குங்க. அதுல புதன் வெற்றி பெறாரு. ஐயா ஒரு சந்தேகம், கால சர்ப்ப தோஷமா சொன்னீங்க? ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா, நன்றி. தவறாங்க ஐயா, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அது இதா தெரிஞ்சது. அது அம்மா சொன்னாங்களான்னு தெரியல. சரி நீங்க முடிங்க, முழுசா நம்ம பேசுவோம். எல்லாரும் தோஷங்கள் ஐயா எடுத்து முடிக்கும். நம்ம என்னென்ன தோஷம் இருக்குங்கிறத நம்ம சொல்ல போறோம். அப்புறம் அவங்கவுங்க தவறுகளை அவங்கவுங்க திருத்திக்க போறோம். நன்றிமா, நன்றி. சொல்லுங்க. 6ஆம் இடத்துல 4 கிரகமா யுத்தம், அதாவது கிரக யுத்தம்னு எடுத்துக்கலாம். அந்த இடம் சுத்தமாவே பாலாயிருக்குங்க. அந்த இடம் 6ஆம் இடம் கெட்டிருக்குங்க, ரொம்ப கெட்டிருக்கு. அதான் மூல மாந்தி, வீரிய குறைபாடு, அதோட மாந்தி பகவான் இருக்கிறது கடுமையான ஒரு தோஷம். மேம் இது வந்து கால சர்ப்ப யோக ஜாதகம். ஏன்னா ராகுவா நோக்கிதான் எல்லா கிரகங்கள் வந்துட்டு இருக்கு. எனக்கு கால சர்ப்ப யோகம். எனக்கு இன்னொரு ஒரு டவுட் என்னன்னா, இங்க லக்னம் இது டவுட் செக்ஷன் கிடையாது. நீங்க வந்து இப்ப என்னென்ன தோஷங்கள் இருக்குன்னு சொல்லணும். அதுதாங்க மேம், கால சர்ப்ப யோக ஜாதகம் இது. ஆனா லக்னம் வந்து பாத்தீங்கன்னா 27 டிகிரில இருக்குல்ல மேம். அப்ப நம்ம லக்னம் வந்து மிதுனத்துல வச்சு பாக்கணுமா அப்படின்றது? லக்னம் வந்து 55 டிகிரி 41. அதான் மேம் லாஸ்ட் முடிய போகுது இல்லைங்களா? அதாவது 0 டிகிரில 60 டிகிரியை தாண்டல. 55 இன்னும் 5 டிகிரி இருக்கு. அப்ப அதாவது 8வது பாதத்திலேயே இருக்கு. ரிஷபத்துல 8வது பாதத்திலேயே லக்னம் இருக்கு. சோ லக்னம் வந்து பாத்தீங்கன்னா அதுவே எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. உங்களோட கருத்து அவ்வளவுதானா? காந்தன் சார்ட்ட போலாமா? போங்க மேம். காந்தன் சார் சொல்லுங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்காரு. 5ஆம் அதிபதி 6ல போய் மறைஞ்சிருக்காரு. ஓகே சார். குருவும் 6ல போய் உட்கார்ந்திருக்காரு. சொல்லுங்க சார். நான் வந்து விதிகளே இங்க கேட்கல. என்னென்ன தோஷம் இருக்கு இந்த ஜாதகத்துல? 5ஆம் இடம் தோஷம் இருக்கு மேடம். வேற எனக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு அவங்க சொன்ன தோஷங்கள்ல எது எது அதுல இருக்குன்னு தோணுது, எது எது இல்ல? எல்லாருமே சரியாதான் சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? தவறாவும் சொல்லிருக்கலாம் இல்லையா? அதாவது கேதுல இருந்து வர்ற தோஷங்கள் இருக்கு மேடம். அதாவது கேதுக்கு அடுத்து சனி தோஷம் இருக்கு, கால சர்ப்ப தோஷமாவும் இருக்கு. எல்லா கிரகமும் அவங்களுக்குள்ளே அடங்குது. கால சர்ப்ப தோஷம் பதிவு பண்றீங்க. ஆமா, புத்திர தோஷமும் கால சர்ப்ப தோஷமும். ஓகே. தனுஷ் பூர்வ புண்ணிய தோஷங்கள் இருக்குமா அவருக்கு? ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா புத்திர தோஷமும் இருக்குமா? புத்திர தடை தாமதம். ஓகே. இப்ப இந்த 3 தோஷம் மட்டும்தான் இதுல இருக்கா? வேற தோஷம் இல்லையா? சகட தோஷம் எடுத்துக்கலாமா? தெரியல மேம். ஒரே கட்டத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க. எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க.
சூரியன் சுக்கிரன் அந்த குறைபாடு வரும்ல மேம். ஓகேமா, ஓகே. மியூட் போட்டுக்கோங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் வந்து இளங்கோவன் சார் வந்திருக்காங்க. சார் நீங்க ட்ரை பண்றீங்களா? இதுல என்ன தோஷங்கள் இருக்குன்னு சொல்றீங்களா? இளங்கோவன் சார். மேடம் நான் இப்பதான் மேடம் வந்து ஆன் பண்ணிருக்கிறேன். இது என்னன்னு எனக்கு கரெக்டா புரியலீங்க மேடம். அதாவது முதல்ல வந்து கால சர்ப்ப தோஷம்னா என்னன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ள லக்னத்துல இருந்து 9 கிரகமும் வந்து, அதாவது ராகு கேது இந்த பக்கம் இருக்கும்போது மத்த லக்னம் பிளஸ் 7 கிரகம் மாந்தி உட்பட அப்ப 8 கிரகம், ராகு கேது தவிர்த்து 7, மாந்தியை சேர்த்தா 8, லக்னத்தை சேர்த்தா 9. இந்த 9மே வந்து ராகு கேதுக்குள்ள அடைபற்றணும். அப்பனா தான் அதை வந்து கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லணும். லக்னத்துல ராகு, 7ல கேது, அதுக்கப்புறம் குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல ராகு கேது, 8ல ராகு கேது, இப்படி இருந்தா அத வந்து பாத்தீங்கன்னா 1 சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லணும். அதாவது லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் இது சம்பந்தப்படுறதுனால சர்ப்ப தோஷம், 7ஆம் இடம் சம்பந்தப்படுறதுனால இத கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சர்ப்ப தோஷமும் இருக்கு, கலத்திர தோஷமும் இருக்கு. இந்த இடத்துல சர்ப்பம் வந்து இரு வகையில இந்த இடத்துல தோஷம் ஏற்படுத்துது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ராகு கேதுவை விட்டு இந்த ஜாதகத்துல வந்து ஆயுள்காரகன் சனி பகவான் வெளியே இருக்காரு. அதே மாதிரி இங்க கேது இருக்கிற டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 41 டிகிரி. அப்ப அதே மாதிரி ராகுவும் அதே 41 டிகிரிக்குள்ள இருக்கும்போது இங்க சனி வந்து இவங்களுக்குள்ள அடங்கல, வெளியே இருக்காருன்னு போது இத சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லி பழகணும். இத கால சர்ப்ப தோஷம்னு சொல்லக்கூடாது. இப்ப இந்த சனியும் இதுக்குள்ள அடைபட்டிருந்தா இத வந்து நீங்க கால சர்ப்ப தோஷம்னு சொல்லணும். சோ கால சர்ப்ப தோஷம்னு சொன்ன காந்தன் சார், தாட்சாயினி, சண்முகநாதன் சார் திருத்திக்கோங்க. இதுக்கு பேர் யோகம் சொன்ன மேம். கால சர்ப்ப யோகமும் கிடையாதுடா. கால சர்ப்ப யோகமா இருந்தா யோகத்தை, அதாவது கால சர்ப்ப தோஷத்தை தான் யோகம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? கால சர்ப்ப தோஷம் வேற, யோகம் வேற கிடையாது. ரெண்டும் ஒன்றுதான். அத புரிஞ்சுக்கோ. சரியா? சனி வந்து இதுக்குள்ள வரல, அதனால இத சர்ப்ப தோஷம்னு சொல்லணும். 7ஆம் இடத்தையும் பாதிக்கிறதுனால இத கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லணும். இதே இது 2ல இருந்து 8ஆம் இடத்தை பாதிச்சுச்சுன்னா குடும்ப தோஷமும், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ப தோஷம், குடும்ப தோஷம், அதாவது குடும்பம் அமையாம போகிற அந்த காலதாமத தோஷம். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் தோஷம், பெண்ணா இருக்கும்போது மாங்கல்ய தோஷம் சொல்லி அதை 3 வகையா பிரிச்சு அதுக்கு சொல்யூஷன் நம்ம தேடலாம். ஆனா மொத்தத்துல வந்து ராகு கேதுக்குள்ள அடைபட்டால் மட்டும்தான் அது கால சர்ப்ப தோஷம் அல்லது யோகம். இல்லைன்னா இது வந்து வெறும் சர்ப்ப தோஷம் மட்டும்தான். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு வரும்போது எல்லா கிரகங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பிடிக்குள்ள சிக்கி செயலிழந்து இழுக்கும். இங்க வந்து சனி பகவான் வந்து இங்க சிக்காம இருக்கும்போது அவரோட பலன் வந்து இங்க கொடுக்க முடியும் கொஞ்சம். அதனாலதான் சர்ப்பதோஷத்துக்கும் கால சர்ப்பதோஷத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து 3ஆம் இடம் வந்து தோஷம் அப்படின்னு சொன்னேன். சார் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பத்மா மேம்க்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் அப். 3ஆம் தைரிய வீரிய குறைபாடு இருக்கு அப்படிங்கறதுனால அதுவும் ஒரு தோஷம் அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல தோஷமா தான் அதை பார்க்கணும். அது கரெக்ட். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புத்திர தோஷம் இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். யாருமே பாக்கல. அதே மாதிரி சந்திரன் கூட செவ்வாய் சேர்ந்தாலும் அது செவ்வாய் தோஷத்துல வந்து வரும். அதனால அதுவும் கரெக்ட். சரிங்களா? அதனால பத்மா மேம் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் கரெக்டா எடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து பூர்வ புண்ணிய தோஷம் அப்படிங்கறதையும் எடுக்கணும், புத்திர தோஷம் அப்படிங்கறதையும் அந்த இடத்துல எடுக்கணும். அது வந்து தனுஷ் கொஞ்சம் கரெக்டா எடுத்திருந்தாப்ல. இப்ப தோஷம் வந்து உங்களுக்கு புரியுதா? தோஷம் எப்படி எடுக்கிறதுன்னு புரியுதுங்களா? ஓகே ஓகேங்க. இப்போதைக்கு இந்த ஸ்கிரீன்ல இருக்க ஜாதகத்துல என்னென்ன தோஷம் இருக்கு அப்படிங்கறத மட்டும் பாத்திருக்கோம் தனலட்சுமி மேம். சர்ப்ப தோஷம் இருக்குங்கிறத பாத்திருக்கோம். அதுக்கப்புறம் பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கு அப்படிங்கறத பாத்திருக்கோம். புத்திரபாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இங்க பாத்திருக்கோம். சோ அந்த இடத்துல ஒரு நீச்ச கிரகம் 6 குறிப்பு போய் அந்த இடத்துல நீச்சல் பெறாரு.
இருந்தாலும் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. பரிவர்த்தனை அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தசாபுத்தி நடக்கும் போதுதான் இங்க செல்லுபடி ஆகும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஜாதகருக்கு வயது வந்து 30 வயசு 7 மாசம் 18 நாள். சோ 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு, கலத்திர தோஷத்தை கொடுக்கிறாரு. சோ இவருடைய திருமணம் பத்தி ஒரு ஆய்வு, இவருக்கு எப்படி லைஃப் இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அதுக்கப்புறம் மேம் மியூட் போட்டுக்கோங்க தனலட்சுமி மேம். ஒவ்வொருத்தரா ஹேண்ட் ரைஸ் பண்ணி பாத்துட்டீங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி அவங்கவுங்க கருத்துக்களை வரிசையா பதிவு பண்ணுங்க. பாருங்க அந்த ஜாதகத்தை ஒரு செகண்ட் 2 செகண்ட் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய பதில்களை கொடுங்க. மேடம் 7ஆம் அதிபதி வந்து 6க்கு போயிட்டாரு. அவரு ராகுவோட நட்சத்திரத்துல அங்க இருக்கிறாரு. அவரும் வந்து ராகு கேது பிடி இதுல நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அது தோஷம்னு எடுத்துக்கலாம். ஓகே, இவங்களுடைய திருமணம் காதல் இருக்கா, இவங்களுக்கு பலதார மனம் இருக்குதா, தாரதோஷம் இருக்குதா, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அடுத்தது யாரும் சொல்றீங்களா? மேடம் இவருக்கு தாரதோஷம் இருக்குதுங்க மேடம். ஓகே, கரெக்ட். விதி சொல்ல வேண்டாம். அடுத்து யாரும் சொல்றீங்களா? சொல்லுங்கக்கா, சொல்லுங்க தனலட்சுமி மேம். தனலட்சுமி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க மேம். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு மேடம். ஓகே, 7ஆம் அதிபதி கலசர தோஷம் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஆயுள் 7ஆம் அதிபதி 9 விதி சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன தோஷம் இருக்குன்னு சொல்லுதோ அது மட்டும் சொல்லுங்க. ஏன்னா விதி வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கறதுனால ஒரு ஆள் சொல்லிட்டு அதை அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சோ எல்லாருக்கும் அந்த விதி தெரியுதாங்கிறதுக்காக நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் யார் யாருக்கு இந்த விதி தெரியுதுங்கிறத நான் அப்சர்வ் பண்ணணும். அதுக்காண்டி நீங்க விதி சொல்ல வேண்டாம். என்னென்ன தோஷங்கள் இருக்கு? கலத்திர தோஷம் இருக்கு. ஓகே, கலத்தர தோஷம் இருக்கு மேடம். 5ல சுக்கிரனும் சூரியனும் இருக்காரு இல்லைங்களா மேடம்? அதுவும் வந்து கொஞ்சம் அதுவும் தோஷம் தான் மேடம். புரியுதுங்களா? அதுவும் தோஷத்தை தான் குறிக்குது. சரிங்களா? இப்ப நான் கேக்குறது வந்து திருமண வாழ்க்கை மட்டும் கேட்டிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாமே தோஷம் அனலைஸ் பண்ணிட்டோம். இப்ப திருமணம் மட்டும் கேட்கிறேன். சரி, ஓகே மேடம். வரைக்கும் இந்த ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்கு? தனுஷ் ஒரு ஆள் தாரம் இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காரு. 7ஆம் அதிபதி 6ல போய் மறைஞ்சிட்டாரு மேடம். ஆமா சார். லக்னாதிபதி 5ல போய் நீச்சமாயிட்டாரு. அப்போ இவரு மறைஞ்சிருந்து, அதாவது மறைமுகமாத்தான் இவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னு புரியல எனக்கு. அதாவது 7க்கு 12ல இருக்கிறாரு செவ்வாய். இப்ப சொல்ல போனா 7ஆம் அதிபதி 6ல இருக்கிறதுனா 7க்கு 12ல இருக்கிறாரு மேடம். மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. நீங்க வந்து சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா மியூட் போடுங்க, அப்பதான் அவங்க சொல்றது எனக்கு புரியும். 2 பேருமே மியூட் போட்டா யாருதான் பதில் சொல்றது? யாராவது ஒரு ஆள் பேசுங்கப்பா. ஒண்ணு தனலட்சுமி மேம் பேசுங்க, இல்ல காந்தன் சார் பேசுங்க. காந்தன் சார் பேச சொல்லுங்க மேம், பாயிண்ட்க்கு வந்துட்டாரு. காந்தன் சார் சொல்லுங்க சார். 7ஆம் அதிபதி 6ல போய் உட்கார்ந்துருக்காரு மேம். லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 5ல போய் நீச்சமாயிருக்காரு. அப்போ இவர் காதல் திருமணத்துக்கும் வாய்ப்பு இல்ல. வீட்டுல இருந்து காதலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா மேடம்? காதலிக்க அவரு சரி, ஆமா, சரி சார். ஒண்ணு வந்து ஓகே, இவர் காதலிக்க நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, நேரம் இல்லைன்னு. ஓகே ஓகே, வேற யார் பதிவு பண்றீங்க? இப்ப வரைக்கும் தனலட்சுமி பலதார மனம் இருக்கவும் வாய்ப்பு இருக்குங்கம்மா.
ஓகேமா. அம்மா தேங்க்யூமா. வந்து பலதார மனம் பதிவு பண்ணிருக்காங்க. தனுஷ் வந்து தாரதோஷம் இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்து பத்மா மேம். அவன் அதை தலைமுறையா தரதோஷம் இருக்குதுங்கம்மா. ஓகே, பேசலாம், நம்ம பேசலாம், அடுத்து பேசலாம். அது இந்த துலாம் வீட்லயே திரிசூனியம் அடைந்து 4 கிரகம் இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை தருதுன்னு எடுத்துக்கலாங்க. லவ் பண்ணாலும் அவங்களுக்கு சக்சஸ் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ஓகேமா. நீங்க வந்து காதலிச்சிருப்பாரு, லவ் ஃபெயிலியர் சொல்லிருக்கீங்க. இப்ப வந்து ஆமா, அப்ப திருமணத்துக்கு விட சொல்லுங்க. அவர் என்ன திருமணம் பண்ணிக்குவாரு? அவரு முறைப்படி திருமணம் பண்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அவங்க இஷ்டப்பட்டபடி அப்படியே வச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாங்க. மேம் அவங்க கலப்பு திருமணம் தான் மேடம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. 7, 8 கலப்பு தொடர்பு திருமணம் தான். இருக்குது, 11 தொடர்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு பதில் சொல்லுங்க. சார் வேற உங்களுக்கு ஊடால வந்து விதியை வேற திணிச்சிட்டு போறாங்க. கவனமா பாருங்க. திருமணம் ஆனவங்களே எந்த பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு விதியும் இருக்குதுங்கம்மா. சொல்லலாமா? கவனமா பாருங்கன்னு தான் சொல்றேமா. நான் எந்த விதியும் சொல்லல. திருமணம் 7, ஆனவங்க 8, கூட பண்ணிக்க 11 வாய்ப்பு தொடர்பு இருக்குது. இருக்குன்னு சொல்லுறேன். காட்சாயினி மேம் சுதாரிச்சுவாங்க சார். இல்ல என்னது மேம் புரியல. இல்ல லேசா குழு கொடுத்தாலே காட்சாயினி மேம் பதில் சொல்லிடுவாங்கன்னு சொன்னேன். 7, எனக்கு 8, 11 தொடர்பு இருக்குமா? இதை சொல்றவங்க எல்லாம் கவனமா செயல்படுங்க அப்படின்னு சொன்னோமா. நான் எந்த விதியும் சொல்லல, ஒரு கோடிட்டு மட்டும் காட்டுறேன். தொடர்பு அப்படிங்கிறது இந்த நிலையில இருக்குங்கிறது தான் சொல்லி காட்டுறேன். இல்ல அந்த தொடர்பு தான் கல்யாணம் ஆனவங்களோட தொடர்பு இருக்குன்ட்டு நாங்க சொல்றோம். சரி, இன்னும் யாரு பதில் சொல்லல? தாட்சாயினி மேம் மட்டும்தான் பதில் சொல்லல. சொல்லுங்க மேம். மேம் லக்னாதிபதியே நீசம் ஆயிருக்காரு. அதனால கேரக்டர் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். கேரக்டர்ங்கிறது 4, 9 மேம். இப்ப கேட்ட கேள்வி திருமணம். அதாவது மேம் 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6ல மறைஞ்சிருக்கு. ஆனா வீடு கொடுத்தவன் நீசமாயிருக்காரு 5ல போயிட்டு. அப்ப இவர் என்னன்னா பாக்குற பெண்கள் கிட்ட எல்லாம் காதல் வரும். ஆனா அந்த திருமண பந்தத்துக்குள்ள போவாரான்றது கேள்விக்குறி. இப்படி நான் எடுத்திருக்கேன். ஓகே, சரி சார், நீங்களே சொல்லுங்க சார் பதில். சார் வணக்கம்மா. வணக்கம்மா. சரி, நீங்க சொல்லுங்க சார். 7, 8, 11 அப்படிங்கிற பாவகம்லாம் என்ன அப்படிங்கறத முதல்ல பாவக தொடர்பு மட்டும் சொல்லுங்க. 7ங்கிறது சுகம், 8ங்கிறது மறைமுகம், 11ங்கிறது பலதாரம். சரிங்களா? இந்த 7, 8 எல்லாம் தொடர்ந்து 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இவர் ஒரு பிளே பாய் அப்படின்னு கூட எடுத்துக்குங்க. மறைமுகமான வாழ்க்கையினால இவருக்கு திருமணம் தாமதமாகும் அப்படிங்கிறது இது அடிப்படை ஜோதிட விதி. இத உறுதியா சொல்லணும்னா லக்னம் கெட்டு போயிருக்கணும், 5ம் கெட்டு போயிருக்கணும். அப்ப இங்க லக்னாதிபதியே 5ல போய் நீச்சம் அடைஞ்சு அந்த வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை ஆகியிருக்கான். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கு. அப்ப நாம சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனப்படுத்திக்கணும். அந்த வீடு திதிசூனியமா இருக்கிறதுனால இந்த பலதார மனத்தை விட்டுட்டு, சரிங்களா, இவருக்கு வாழ்வில் பிரச்சனை இருக்கு, தாரதோஷம் இருக்கு, அதனால லேட்டா திருமணம் பண்றது நல்லது. நாகதோஷம் இருக்கு, நாகதோஷம் இவருக்கு ஜனன காலத்திலேயே முடிஞ்சிருந்தாலும், ஏன்னா செவ்வாய் திசையில பிறந்திருக்காரு, அடுத்தது ராகு திசை முடிஞ்சாலும் இந்த இடத்துல ராகு உச்சராகுவா இருக்கிறதுனால இது நாகதோஷமாவே, அதாவது கால சர்வதோஷம் இல்ல நாகதோஷமா எடுத்து இந்த மாப்பிள்ளைக்கு தோதுவான பெண்ணை அமைச்சு கொடுக்கறது தான் சிறந்த வழி அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க எல்லாத்தையும் அதுக்குதான் இந்த ஊடால விட்டேன், பரிவர்த்தனையை பார்க்காத போகணுங்கிறதுக்காகத்தான் 7, 8 எல்லாம் சேர்ந்து இருக்குது பாருங்க பாருங்கன்னு. யாருமே அந்த பரிவர்த்தனையை பார்க்கலையே, நீங்க இப்ப எப்படி பலன் சொல்லுவீங்க? அதாவது பரிவர்த்தனை எடுத்தாங்க சரியா? ரைட்டு, அதுக்கான பலன் என்ன சொன்னீங்க? இப்ப சுக்கிரன் நீச்சம் இல்லன்னு எடுத்துட்டீங்க. சுக்கிரன் யாருக்கு போனா தப்பு இல்ல, நாங்க பிளே பாய், அதனாலதான் ஷார்ட்டா முடிச்சுட்டேன். அந்த இடத்துக்கு நான் மீதி உள்ள போகல. ஏன்னா அந்த பரிவர்த்தனை இல்லைன்னா நீங்க சொல்றது எல்லாம் உண்மை இந்த ஜாதகம் இருக்கு. அந்த பரிவர்த்தனை வந்ததுனாலதான் நம்ம இப்ப கொஞ்சம் மெட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால வந்து இவர் வந்து காதல்
அதுக்கு அடுத்து திருமணம் அப்படிதான் போவாராம் சார். அதான் காதல் வந்தாலும் அது சக்சஸ் ஆகாது. ஏன்னா 7ஆம் அதிபதி போய் 9ஆம் அதிபதி ரெண்டும் திதிசூனியம் அடைஞ்சிருக்கு. ஆனா அங்க மிஸ் பண்ணிட்டோம் நாங்க தான். நாம் அந்த பரிவர்த்தனைங்கிறது அங்க மிஸ் பண்ணிட்டு சுக்கிரன் நீச்சமும் சூரியனோட இருக்கிறாரு. அப்ப இவருக்கு தேவை அந்த கான்செப்ட் கொஞ்சம் அவருக்கு சிதறல் கொஞ்சம் குறைவு இருக்கு அப்படிங்கிறது போயிட்டோம். அங்க பரிவர்த்தனையே மறந்தாச்சு. உண்மை சார். இப்ப இவருக்கு காதல் இருக்குமா இருக்காதா சார்? நம்ம சாப்பிட்டு கேட்போம். காதல் இருக்குமா? நான் அதை அவரால் வெளிப்படுத்த முடியாதுமா. மனளவுல மட்டும் காதலை வச்சிட்டு இருப்பாரு. கொண்டு போய் சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட காதலை சொல்லியோ காதல் பிரச்சனையோ சந்திக்க வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா லக்னாதிபதி 6க்கு போயிட்டாரு. அந்த இவருக்கு வந்து லவ் மேரேஜ் லவ் பண்ணிருவாங்க மேடம் நிறைய பேர் சொல்ல போனா. அதாவதுமா இவர் யாருக்கிட்டையும் போய் வெளிப்படுத்த மாட்டாருன்னு தான் சொல்றோம். சரிங்களா? அது சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா அந்த பரிவர்த்தனை எல்லாம் நல்லா இருந்தா சொல்லலாம். இப்ப வந்து சுக்கிர தசை நடக்கல. சரிங்களா? ஜாதகருக்கு இன்னும் புதன் திசை நடக்கல, 30 வயதும் தாண்டல. அப்ப அந்த பரிவர்த்தனை கொடுத்து நம்ம பலன் சொல்ல முடியாது. பரிவர்த்தனை இருக்கிறதுனால பாதிப்பு குறைவுன்னு தான் சொல்லணும். சார் ராமபிரான் ஜாதகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? யாருதுமா? ஸ்ரீராமர் ஜாதகம். அது எங்கேயோ வச்சிருந்தோமா, நோட்ல இருக்குமா? ஏன்னா அவர் ஜாதகத்துல சுக்கிரன் ஏதோ ஒரு இடத்துல இருந்தா அவங்க, அதாவது இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தா அவங்கள வந்து மறைமுகமா பலர் காதலிப்பாங்க, பெண்கள் காதலிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ராமர் ஜாதகம் தானே சொல்றீங்க? ஆமா. அவருக்கு மீனத்துலதான் சுக்கிரன் உச்சம். மீனத்துல சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் உச்சம் எல்லா கிரகமுமே அவருக்கு உச்சமா இருக்குங்க. ஆமா, 4 கிரகமால உச்சம் இருக்கும். அதுல வந்து அந்த சுக்கிரன் வந்து அவரோட லக்னத்துக்கு எந்த வீட்டுல இருப்பாரு? கடக லக்னம். ஓகே, கடக லக்னத்துக்கு 9 உச்சம். கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி சுக்கிரனா? அவர் உச்சமா இருக்கும்போது அவரை வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான காதல் வந்து இருக்கும். அதாவது அவர் காதலிக்க மாட்டார், அவரை மத்தவங்க வந்து காதலிப்பாங்க அப்படிங்கறதுக்கு சூப்பநகை வந்து ஒரு உதாரணம். அது மாதிரி நிறைய பெண்கள்கிட்ட போய் அந்த காலங்கள்ல மாப்பிள்ளை வேணும், எப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டா ஸ்ரீராமர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீராமர் மேல் கொண்ட காதலால உருவானதுதான். சோ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி, அதுவும் கடக லக்னமா இருந்து சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றாங்கன்னா அவங்கள வந்து மத்தவங்க மறைமுகமா காதலிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த ஜாதகத்துல நீங்க என்ன, இப்ப ராமபிரான் ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இல்ல. நான் வந்து இத உங்களுக்கு வெளிப்படுத்தணும். அதாவது ஒரு ஆணை பெண் மறைமுகமா காதலிப்பாங்க, அதுக்கு என்ன ரூல் அப்படிங்கறத சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ராமபிரான் ஜாதகத்தை சொன்னேன். இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரிதான், அதாவது இவருக்கு வந்து காதல் வந்து வெளியே சொல்ற அளவுக்கு இவருக்கு துணிச்சல் வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே சொன்னீங்க பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சு, பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சு. அங்க சுக்கிரன் லக்னத்துக்கும் 5க்கும் உரிய சுக்கிரன் வந்து இங்க கெட்டு போயிட்டாரு. அப்படிங்கறத விட லக்ன புள்ளி எதுல விழுந்திருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல. கவனமா பாருங்க. இலங்கை வந்து டேஸ் வின் பண்ணும். ஆனா மேட்ச் மிருகசீரிஷ நட்சத்திரங்கும் போது அது அலி நட்சத்திரம். அப்ப அந்த லக்ன சுக்கிரன் வீட்டுல விழுந்த அந்த லக்னாதிபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா திடவானா இருக்க மாட்டாரு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறவரா இருப்பாரு. அதே மாதிரி 4க்குரிய சூரியன் 5ல வந்து உட்கார்ந்துருப்பாரு. சரிங்களா? 4க்குரியவர் கெட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அங்க ஒழுக்கக்கேடுன்னு எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துல வந்து ஒரு அசுப கிரகம் உட்கார்ந்துருச்சுன்னா அதை ஒழுக்கக்கேடுன்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து சுக்கிரனோட சேர்றாரு. 5ல சுக்கிரன் நீச்சமானாலும் அந்த இடத்துலதான் நீங்க பரிவர்த்தனை ஒர்க் அவுட் பண்ணணும். அப்ப இங்க பரிவர்த்தனை இருக்கு, நீச பங்கம் இருக்கு. அப்ப இவர் வந்து தன்னோட பூர்வ புண்ணியம் கெட்டு போற மாதிரி எந்த ஒரு செய்கைகளையும் செய்ய பயப்படக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதனாலதான் நான் இப்ப சார் கிட்ட திரும்ப கேட்டேன், இவருக்கு காதல் இருக்கா சார் அப்படின்னு. இன்னொன்னு கேட்டுக்கோங்க, அந்த 5ஆம் இடத்தை ஏதாவது ஒரு கிரகம் பாக்குதா அப்படின்னு பாக்கணும். குறிப்பா செவ்வாய் பார்த்துச்சுன்னா வந்து அவங்க வந்து அந்த காதலை வெளியே சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கும். இப்ப இந்த இடத்துல அந்த 5ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா எந்த கிரகமுமே பாக்காது. சனி கூட பாக்க.
அப்ப அந்த காதல அவர் வெளியே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படின்னா அந்த கிரகங்கள் ஏதாவது பாக்குதா, அதோட தசாபுத்தி எதுவும் இவரோட லைஃப்ல இந்த டீனேஜ்ல வந்துட்டு போயிருக்கா கல்யாணத்துக்கு முந்தின பீரியட்ஸ்ல? ஆமாங்க மேம். டீனேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க மேம். அதாவது அவங்க சொத்தே வந்து வித்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு இதுல இப்ப அவங்க வந்து இந்த ஜாதகம் கொடுக்கும் போது என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, திருமணம் நடக்குமா இல்லாட்டி வீடு கட்டினதுக்கு அப்புறமா வீடு வந்து பாதையில கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கா மேடம், அதனால வீடு கட்டிட்டு திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க பொண்ணு பாக்குற இடத்துல எல்லாம் அதாவது அந்த அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து கடைசியா ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஆய்வு முடிச்சாதான் இது இப்ப நான் சொல்ல வர விஷயங்கள் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அவங்க சொன்னது சொன்னீங்கன்னா இவங்க உள்ளவங்களுக்கு புரியாது. அப்ப இந்த சரிங்களா, இந்த பூர்வ அங்க சுக்கிரன் இங்க ஏதாவது ஒரு கிரகம் பாக்குதா, அந்த கிரகத்தோட தசா புத்தி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். அதாவது எந்த ஒரு ஜாதகருக்கும் ராகு சுக்கிரன் இல்ல சுக்கிரன் ராகு நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காதல், அந்த காதல் வந்து 50 வயசா இருந்தாலும் சரி 60 வயசா இருந்தாலும் சரி, டீனேஜா இருந்தா அது காதலாகவும், நடு வயசா இருந்தா அது திருமணமாகவும், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலனா அது வந்து அஃபேர்ஸ் இல்லீகல் கான்டாக்ட் பலதார உறவுகளோட வரும் அப்படிங்கறது நான் உங்க எல்லாத்துக்கும் பதிவு பண்ணிருக்கேனா? பதிவு பண்ணிருக்கேனா இல்லையா? ராகு சுக்கிரன் சொல்லிக்கிட்டே வரனா இல்லையா ஒவ்வொரு இடத்துல பலன் எடுக்கும் போதும்? இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை முடிஞ்சிருக்கு, அடுத்தது ராகு தசை நடந்திருக்கு. இவர் செவ்வாய் தசை வந்து 2 வருஷம் இருந்திருக்கு. அப்ப ராகு தசை வந்து பாத்தீங்கன்னா 18 வருஷம், அப்ப 20 வயசு. சரிங்களா? அப்ப 20 வயசு அப்படிங்கும் போது இந்த ராகு தசை சுக்கிர புத்தி எப்ப வந்திருக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 14, 15, 16 வயசுக்குள்ள. ஏன்னா 3 வருஷங்கள் நடக்கும் அந்த ராகு தசை சுக்கிர புத்தி. சரிங்களா? அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால அந்த நேரத்துல இவங்களுக்கு அது கடுமையா வேலை செஞ்சிருக்கு ராகு சுக்கிரன்ல. அதனால இங்க வந்து லவ் ஃபெயிலியர் அப்படிங்கறது வந்து, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து அந்த வயசுல வந்து திடமா நிக்க முடியாது. நிக்கிற வயசு கிடையாது இல்லையா, காதலிச்ச பொண்ணுதான் வேணும்னு நிக்கிற வயசு கிடையாது அது. அதனாலதான் அந்த நேரம் அந்த காதல் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் நான் லக்னத்துல ஜாதகர் மிருகஸ்ரீச நட்சத்திரம் அப்படிங்கறத உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இன்னொன்னு மிருகஸ்ரீசம் வந்து 6க்குரியவனும் 12க்குரியவன், மன்னிக்கணும், செவ்வாய் வந்து இவருக்கு 7, 12 அலிசாரம் மிருகஸ்ரீசம் அலி. அம்மா திருவாதிரை தாம்மா அலி, திருவாதிரை சதயம் மூலம் தானே, மிருகஸ்ரீடம் எங்க அலி நட்சத்திரமா? மிருகஸ்ரீசம் வந்து அலிமா, அது மட்டும் சொல்லிருந்தாங்க. ஆமா, மிருகஸ்ரீசம் மூலம் சதயம். சரிங்கம்மா. திருவாதிரை அப்ப கிடையாதுங்களாமா? கிடையாது. சரிங்கம்மா. நேத்து குரூப்ல கூட போட்டிருப்போம் பாருங்க. அதான் சதயம் மூலம் மிருகசீரிடம் சொல்லிருக்கீங்க. அதுதான் அது போக 8 நட்சத்திரம் வந்து ஆண் நட்சத்திரம் சொல்லியிருக்கோம். அதுல வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, பூசம் 8 நட்சத்திரங்கள் வரும். மீதி எல்லாமே வந்து பெண் நட்சத்திரம். நேத்து நம்ம குரூப்ல பதிவு பண்ணிருக்கோம், டெலகிராம்லயும் பதிவு பண்ணிருக்கோம், ஒரு தடவை பாருங்க. சரிங்களா? அப்ப அதனாலதான் இந்த இவருக்கு வந்து இந்த வயசுல அந்த மாதிரி ஒரு இது வந்ததுக்கு காரணம் இதுதான். அதே மாதிரி 4ஆம் அதிபதியும் 5க்குரியவன் கூட சம்பந்தப்படுறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு போகக்கூடிய, அதாவது அவங்க ஃபேமிலியே அவங்க இதை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்ததுக்கு காரணமும் இதுதான். ஏன் அப்படின்னு கேட்டா இங்க சுக்கிரனும் சூரியன் சாரம் அமர்ந்திருக்க. அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட சாரத்துல அமர்ந்திருக்காரு, 12ஆம் அதிபதியோட சாரத்துல அமர்ந்திருக்காரு. 4க்குரியவன் 12க்குரியவன் சாரம் வாங்கி 5ல போனதுனால இவரால ஒரு குடும்பம் வெளியேற மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தாட்சாயின் பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இப்ப இது இவரோட திருமணம் பத்தி காதல் பத்தி பார்த்தாச்சு.
அடுத்து திருமணம் 7ல ராகு இருக்கிறதுனால கலத்திர தோஷம் இருக்கு அப்படிங்கறதும் எடுத்தாச்சு. ராகு தசை முடிஞ்சு போச்சு. அப்ப இனிமே வர்ற தசா புத்தி இவருக்கு எப்ப திருமணத்தை கொடுக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஜாதகத்துல 9ஆம் அதிபதி திதி சூன்யம் வாங்கி ஆட்சி பெற்றிருக்காரு. 9க்குரியவன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அல்லது குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் அந்த ஜாதகருக்கு வந்து தாரதோஷம் இருக்கிறதா எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா இது வம்சாவளியா இவங்க இதுல இந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த தாரதோஷம் வம்சாவளியா இருக்குது அப்படிங்கறத விட இந்த காதலிச்ச பெண்ணை கைவிடுறது அப்படிங்கிறது இவங்க வம்சத்திலேயே உள்ள ஒண்ணு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனுஷ் நீ வந்து எதை வச்சு இவங்க வம்சத்துக்கே வந்து இந்த தாரதோஷ அமைப்பு இருக்குன்னு சொன்ன? 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்குங்கம்மா. இப்ப 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கும் போது அது ஏன் காதலிச்சு அந்த பெண்ணை இவங்க ஏமாற்ற வம்சமா இருக்கக்கூடாது? புரியலங்கம்மா. அந்த இடத்துல வந்து காதல் தானே 5ஆம் இடம். ஆமாங்கம்மா. பூர்வ புண்ணிய சுக்கிரன் நீச்சமா இருக்கல மேடம் அந்த இடத்துல. சுக்கிரன் நீச்சமா இருக்கலைங்களா? அதனால வந்து இவங்க வந்து தொடர்ந்து தொன்று தொட்டு இவங்க வம்சத்துல வந்து பெண்களை 9க்கு 9 பாத்தீங்கன்னா 9க்கு 9 தகப்பன் வழியில 9ஆம் இடத்துலயே பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் சனி ஆட்சி வலிமையோட இருக்காரு. 2வது 9க்கு 9 இடத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம் சூரியனும் சுக்கிரனும் 4ஆம் அதிபதி வந்து வீட்டுல அதாவது குடும்பத்துல நம்ம வீட்டு ஆளுங்களும் சேர்ந்து சுக்கிரன்றப்ப பெண்கள் சார்ந்து வருது இல்லைங்களா? அவங்க சொன்னது கரெக்ட் தான் மேடம். அந்த இடத்துல அததான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். கரெக்ட் தான். 9க்கு 9 சூரியன் வந்து அந்த இடத்துல 4ஆம் அதிபதியோட 5 வந்து நீச்சமா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட். இத வந்து இவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு லீவ் கொடுத்தாதான் இவருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு அமைப்பா இருக்கும். ஏன் நம்ம இத பத்தி எல்லாருமே இந்த நேரத்துல பேசுறோம் அப்படின்னா நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு தசை சுக்கிர புத்தி. அப்ப இந்த நேரத்துல போய் இவருக்கு பெண் கேட்டா இவருக்கு நடக்கிற இந்த தோஷத்தை வந்து எல்லாருமே வந்து புட்டு புட்டு வச்சிருவாங்க. பாவக ரீதியில வந்து சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 1-5-9 வர்றாரு. திருமணத்துக்கு உகந்த அமைப்பா அப்படின்னு கேட்டா ஜாதக ரீதியா வந்து திருமணத்துக்கு உகந்த அமைப்பு தான். சரிங்களா? லக்னத்துல குரு இருக்காரு. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கோச்சாரப்படி லக்னத்துல குரு இருக்கும் போதும் லக்னத்துக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல குரு இருக்கும் போதும் திருமணம் பண்ணுனா அவங்களுக்கு இருதார அமைப்பு வரும். எப்படி லக்னத்துல வந்து உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி லக்னத்துல உட்கார்ந்த இடத்த பால் பண்ணணும் இல்லையா? அதற்கான வேலையும் செஞ்சுட்டுதான் அடுத்தடுத்து போவாரு. இன்னும் ஒரு முறை சொல்லுங்கம்மா. அதாவது கோச்சார குரு லக்னத்துல இருக்கும் போது அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடமான 7-8ல இருக்கும் போதும் திருமணம் செஞ்சா குரு வந்து தாரதோஷ அமைப்பை உண்டு பண்ணுவார். அந்த குடும்பத்தை பிரிச்சு வச்சிருவாருப்பா. இதுதான். அதனால வந்து இப்ப லக்னத்துல குரு இருக்காரு. சரிங்களா? 7ஆம் இடத்தை பாக்குறாரு சுபம், 9க்குரியவனை பாக்குறாரு சுபம் அப்படின்னு சொல்லி இங்க வேகமா திருமணத்துக்கான முயற்சிகளை நம்ம இங்க எடுத்துடக்கூடாது. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுங்க, குருப்பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றது நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா இப்ப இவருக்கு குரு தசையில ராகு புத்தியில தானே மேடம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு சொல்ல போனா. ஏன்னா 7ஆம் அதிபதி ராகு சாட்ல தானே இருக்காரு சொல்ல போனா. நீங்க சொல்றது வந்து புத்தி ரீதியா சொல்றீங்க மேம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அடுத்தது சூரிய புத்தி வருது. சரிங்களா? சூரியனும் 5லதான் இருக்காரு. சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய புத்திலையும் இவருக்கு திருமணம் பண்ணலாம். ஆனா என்ன வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி அதுவும் பேச்சுவார்த்தை வந்து நின்றுடும் இல்லைங்களா? சுக்கிரன் தசையில வந்தாலும் பேச்சுவார்த்தை வந்து நின்றுடும். அதாவது பேச்சு ஆமா இவரோட இந்த இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி இத பூர்வ புண்ணியத்தெல்லாம் கொஞ்சம் கிளறுவாங்க இந்த நேரத்துல. கண்டிப்பா. அதுவும் போக இப்ப அப்படி கிளறும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கல்யாணம் வரைக்கும் கல்யாணமே முடிஞ்சிரும்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்ப குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வர்றாரா, அப்ப 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து 2ஆம் இடம் பாலா, அப்ப குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினைய கொடுப்பாரு. ஒரு பேச்சுவார்த்தை
இது கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் குழப்படிய குரு பண்ணுவாரு அப்படிங்கிறது என்னோட தாட்டு. நான் வந்து இது வரைக்கும் அப்படிதான் பலன் எடுத்திருக்கேன். அதனால வந்து இப்ப இவருக்கு சூரிய புத்தி 2025-26 வந்தாலுமே அந்த குரு வந்து மிதுனத்தையும் கடந்து கடகத்துக்கு வந்துடணும். அந்த நேரங்கள்ல திருமணம் பண்ணுனா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததா வந்து இவங்க வீடு கட்டலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா மேம்? அந்த ரூல் கொஞ்சம் சொல்லிடுங்களா திரும்ப, அது கொஞ்சம் புரியல. சொல்றேன் மேம். அடுத்து வீடு கட்டலாம்னு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க மேம். வீடு முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணலாமா இல்லாட்டி கல்யாணம் முடிச்சிட்டு வீடு கட்டலாமா? பட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இவங்க இத பொறுத்த வரைக்கும் இப்ப இத கொண்டு போய் எந்த ஜோசியத்தை காமிச்சாலும் 1-9 தசாபுத்தி நடக்கிறதுனால திருமணம் செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளோட சஜெக்ஷன் வந்து இவருக்கு சுக்கிர புத்தியை விட சூரிய புத்தியில திருமணம் செய்யறது நல்லது அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் புதன் இந்த இடத்துல பரிவர்த்தனை ஆகி சுக்கிரன் வந்து 6க்குரியவர் தானே. சோ அவரை அவாய்ட் பண்ணி சூரிய புத்தியில திருமணம் செய்யலாம். இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடுதான், 4ஆம் வீடுதான். ஆனா அவர் வந்து பாவகப்படி 5ல வந்ததுனால அவர் 4ஆம் வீட்டுக்குரியதையோ 4, 8, 12க்குரிய செய்கையோ செய்ய முடியாது, இயக்க முடியாது. அதனால சூரிய புத்தியில திருமணம் செய்வது பெஸ்ட், தி பெஸ்ட். அதுக்கு அடுத்தது வீடு. பொதுவா வந்து வீடு இதெல்லாம் நம்ம கட்டணும் வாங்கணும் அப்படின்னா இந்த 4, 8, 12 சம்பந்தம் வரணும். இப்ப வந்து வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்டா வாங்கலாம், கட்டலாமான்னு கேட்டா கட்டலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து இவருக்கு வந்து 1-9 இயங்கும் போது 2, 6, 10 தான் இயங்காது, 3, 7, 11 இயங்கும், 4, 8, 12 வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும். அப்படிங்கறதுனால இவங்க கட்டலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடைங்காட்சி வாங்கி கட்டுவாங்க. வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லிருங்க. அதற்கு அடுத்து இப்ப வந்து இந்த கால சர்ப்ப தோஷத்தை எனக்கு விளக்கமா சொல்லுங்கன்னு பத்மாமா சொன்னாங்க. அதாவது இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது ராகு கேதுக்குள்ள ஒரு கிரகம் இல்லாம மாண்டி உட்பட எல்லா கிரகமும் ராகு கேதுக்குள்ள ஒரே அச்சுக்குள்ள ஒண்ணு இடது பக்கமாவோ இல்ல வலது பக்கமாவோ சிக்கிடுவாங்க. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே சிக்கிடுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த லக்னத்துல இருந்து இந்த இதுக்குள்ளேயே சிக்கிடுவாங்க. அந்த மாதிரி சிக்கிறதுக்கு பேர் தான் வந்து கால சர்ப்ப தோஷம் அல்லது கால சர்ப்ப யோகம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காங்க, அனுஷ நட்சத்திரம் சனி சாரத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்கு லக்னம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட சாரத்துல உட்கார்ந்துருக்காங்க. சோ ராகு சனி சாரம், லக்னம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட சாரம். இருவருமே சிவனோட கோவில்ல தான் இருப்பாங்க. சோ மதம் மாறி கல்யாணம் கிடையாது, ஒரே இதுலதான் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இந்த இடத்துல காலசர்ப்ப யோகம்ங்கிறது இதுதான். மத்தபடி 1ஆம் இடத்துல ராகு கேது இருந்து 7ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா அது சர்ப்ப தோஷம் தான் சொல்லணும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது இருந்து 8ல ராகு இருந்தாலும் அதையும் சர்ப்ப தோஷம் தான் சொல்லணும். அதே மாதிரி இப்ப ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிற பெண்களுக்கு குறிப்பா மாமனார் மாமியார் யாராவது, மாமனார் இல்ல மாமியார் யாராவது இல்லாத ஒரு இடத்துல கெட்டி கொடுக்கணும். அது எப்படி அந்த ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம கண் முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஆண் ஜாதகம், ஆனா இத வந்து ஒரு பெண் ஜாதகமா பாவிச்சுக்கோங்க. இப்ப இது ஒரு பெண் ஜாதகமா இருந்தா இந்த பெண்ணுக்கு 7ஆம் இடம் கணவன், அதுக்கு 4ஆம் இடம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட தாய். அப்ப இந்த இடத்துல சனி நல்லா இருக்காரு. அப்ப இந்த 7க்கு 9க்குரியவர் யாரு அப்படிங்கறத பாக்கணும். அப்ப இந்த 7க்கு 9க்குரியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது 7, 8 சந்திரன் வருவாரு. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 7க்கு 12ஆம் வீட்டுல இருப்பாரு. சரிங்களா? அப்ப இந்த அந்த மாதிரி வர 2ல கேது வந்து இந்த 4ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ மறைவு பெற்றுட்டாலோ அல்லது நீச்சம் பெற்றுட்டாலோ அந்த உறவு வந்து இல்லாத இடத்துல அந்த பெண்ணை செய்யணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இன்னொருக்கு சொல்லணுமா? இன்னொரு தடவை அப்படியே சொல்லுங்க.
அதாவது ஒரு பெண் ஜாதகத்தில் 2ல் கேது இருந்துட்டா ஓகே மாமனார் மாமியார் இல்லாத வீட்டுல செய்யணும் அப்படிங்கறது ஒரு கான்செப்ட். அப்ப மாமனார் இல்லாத வீட்டுல செய்யணுமா மாமியார் இல்லாத வீட்டுல செய்யணுமா அப்படின்னு வரும்போது 7ஆம் இடத்துக்கு 4க்குரியவர் எப்படி இருக்காங்க, மறைவு ஸ்தானத்துல இருக்காங்களா இல்ல பகை ஓகே இருக்காங்களாங்கிறத பாக்கணும். அவங்க கெட்டு போயிருந்தா மாமியார் இல்லாத வீடு. அப்படி இல்ல அப்படின்னா 7க்கு 9க்குரியவன், 7க்கு 9க்குரியவனை பாக்குறத விட 10க்குரியவனை பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அதையும் பகை நீசம் பெற்றிருந்தா அப்ப மாமனார் இல்லாத வீட்டுல கெட்டி கொடுக்கணும் இந்த பொண்ண அப்படிங்கறத ஜாதகத்தை எடுத்தோடனே நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பெஸ்ட் ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்கும். 2ல கேது வந்துச்சுன்னா டக்குன்னு பார்க்கணும் எந்த பாவம் கெட்டு போச்சு, இந்த பிள்ளை மாமனார் மாமியார் இல்லாத வீட்டுலதான் கொடுக்கணும், ஒரே ஜோலி. அது 2ல கேது இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறதுனால நம்ம அப்படி கணக்கு எடுத்துக்கணுங்களா? கேது அப்படி இல்லம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா 2ல கேது இருந்துச்சுனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு இந்த பிள்ளை போகும்போது குடும்பத்துல ஏதாவது ஒரு இழப்ப வந்து கத்திரிச்சு விடும் அப்படிங்கறது இது. சரிங்களா? 2ஆம் இடம் கேது கத்திரிக்கோளா, அப்ப அந்த உறவுல அங்க இப்ப போகும்போது நம்ம மச்சனை இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? முதல்ல அம்மா அப்பா கூட அந்த பிள்ளை ஒத்து போகுமா அப்படிங்கறத பாக்குறதுக்காண்டி அந்த உறவுகளை பார்க்க சொல்லும். மேம் இது வந்து பெண் ஜாதகத்துல மட்டும்தான் பாக்கணுமா? ஆமா, பெண் ஜாதகத்துல மட்டும்தான். மேம் எனக்கு இன்னொரு டவுட். கேளு. இந்த ஜாதகர் வந்து அவங்களோட அண்ணியோட தொடர்புல இருக்காரா அப்படின்ற எனக்கு டவுட் இருக்கு. அதனாலதான் மேம் நான் இத ஆய்வுக்கு கொடுத்தேன். ஓகே, அதாவது இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா 11 தொடர்பு வருது 11 தொடர்பு வருதுன்னு ஒரு கோடிட்டு காட்டினாங்க இல்லையா? ஆமாங்க. சரிங்களா? அப்புறம் சுக்கிரனும் இங்க பரிவர்த்தனை ஆயிடுறாங்க இல்லையா? சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகி 6க்குரியவன் 6க்கே வந்துடுறான், 6 8 சம்பந்தம் வந்துருது. சரிங்களா? பொதுவா வந்து ஒரு நாடி முறையில வந்து குருதான் ஆண். சரியா? அவன் வந்து எத்தனை பெண் கிரகங்களை கடந்து மனைவியை வந்து தொடுகிறான் அப்படிங்கறது பார்த்தோம்னா, அப்படி பார்த்தா தனலட்சுமி போடுங்க பிளீஸ், ஏதோ விசில் மடிக்கிற மாதிரியே கேக்கு. அதாவது இந்த இதுல வந்து குரு அங்க சேர்ந்து இருக்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன், அதற்கு அடுத்ததா வர்றது அங்க பரிவர்த்தனையால சுக்கிரனும் அங்க வந்துடுறாங்க. சோ இங்க சுக்கிரனும் அங்க வரும்போது இந்த குரு எத்தனை டிகிரில இருக்காரு அப்படிங்கறத பார்க்கணும். குரு வந்து 180 டிகிரில இருக்காரு, புதன் வந்து 203 டிகிரில இருக்காரு. அப்ப இந்த 203 டிகிரிங்கும் போது அங்க சுக்கிரன் வர்றாரு. சரிங்களா? அப்ப இந்த 203 டிகிரிக்கும் இந்த 180 டிகிரிக்கும் இடைப்பட்ட டிகிரில சந்திரன் இருக்காரா அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்கணும். சந்திரன் வந்து அந்த இடத்துல 181. ஆமாங்க மேம். சந்திரன் 181. என்னடா இன்னைக்கு பார்த்து பேனாவையும் பக்கத்துல இருக்கேன்னு சந்திரன் 181. அதற்கடுத்தது அந்த இடத்துல புதன் 203. அப்ப இந்த இடத்துல அது சுக்கிரனா எடுக்கணும், புதன் கிடையாது. அதற்கு அடுத்தது குரு. குரு வந்து 180 டிகிரில இருக்காரு. சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை வந்து தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மருமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா சந்திரன் வந்து 181ல இருக்காங்க, சுக்கிரன் வந்து 203ல தான் இருக்காங்க. அப்ப தாய் ஸ்தானம் உள்ள ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ மேபி இருக்கலாம். ஓகே மேம். சோ அதாவது அவங்க அண்ணன் வந்து அந்த ஃபேமிலில கவனிக்க மாட்டேங்கிறாராம், இவருடைய சம்பாத்தியம் எல்லாம் அந்த ஃபேமிலில தான் கொடுக்கறாரு. அப்ப மேபி இதுதான் வந்து ஒரு பெரிய டிராபேக்கா அவருடைய திருமண தாமதத்துக்கு இருக்கும்னு தோணுது மேம். அதனாலதான் நான் இதை எடுத்தேன். ஓகே, நம்ம வந்து அந்த இதுக்குள்ள நுழைய முடியாது. அண்ணன் வந்து இப்ப பிரச்சனை பண்றாங்களாமா?
இல்ல அண்ணன் வந்து ஏதோ கண்டுக்கல. கண்டுக்கல. ஆனா இப்ப இவங்க அம்மாக்கு வந்து கேன்சர் பாதிக்கப்பட்டது இருக்கு மேம். யூட்ரஸ்ல கேன்சர் இருந்திருக்கு. அதனால இவங்க அம்மா இப்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தம்பிய வந்து திருமணத்துக்கு. ஆனா நான் பார்த்ததுல அதுதான் எனக்கு இந்த ஒரு டவுட். அவங்க அண்ணி பிடியில இருக்கிறதால இவரு கொஞ்சம் தாமதிக்கிறாரோ திருமணத்துக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் கேட்டேன். அதாவது நான் இப்ப நடப்பு வந்து குருதசை சுக்கிர புத்தி, சரிங்களா? குரு சுக்கிரன் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா 6-8 சம்பந்தம் வந்துருது. ஆனா அந்த சுக்கிரன் வந்து 4க்கு 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்து நீச்சம் பெற்று இருக்காரு. சோ குடும்ப உறவு யாருக்கோ வந்து சுக்கிரன் அப்படிங்கறதுனால கேன்சர் உறவு இருக்கிறது, கேன்சர் நோய் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். 4ஆம் இடத்துக்கு 2ல அப்படிங்கறதுனால அது தாய்க்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுக்கலாம். சார் இருக்காங்களா போயிட்டாங்களா? சார் கிட்ட மட்டும் இந்த ஒரு இது கேட்கலாமா மேம்? அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு டவுட். இந்த கொலை பாதகம் அப்படி ஏதாவது இந்த ஜாதகர் செஞ்சிருப்பாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவர் லக்னமோ மிருகஸ்ரீச நட்சத்திரம், பயந்தாங்குழி நட்சத்திரம். சொல்லுங்க நம்ம கேட்க வந்தீங்கம்மா. ஐயா, அதாவது நீங்க வந்து இந்த 6, 8, 12 உள் தொடர்புன்னு போடிட்டு எங்களுக்கு காமிச்சீங்கல்ல. ஆமாமா. இப்போ இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வருமானம் எல்லாத்தையுமே அண்ணி கையில தான் ஒப்படைக்கிறாங்க. சரிம்மா. சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமணத்துக்கு பெண் பார்க்கும்போது ஒரு பிரச்சனையா வருதான். சோ நம்ம தாச்சா இன்னைக்கு வந்து இதுல ஒரு டவுட் இருக்கு. அவங்க அண்ணி கூட இவர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காரா அப்படின்னு. எனக்கும் இருப்பாரு அப்படின்னு தோணுது. அதனால நாங்க மதர் வந்து கேன்சர் பேஷண்ட் சார். யூட்ரஸ்ல இருந்து அந்த ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் கண்டினியூஸா இப்ப அப்சர்வேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மா வந்து இந்த பையனை திருமணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. பட் இந்த தம்பிக்கு அந்த மாதிரி ரிலேஷன் இருக்கிறதால இவர் கொஞ்சம் தாமதிக்கிறாரான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு சார். அதான் கேட்டேன் மேடத்துக்கிட்ட. ஓகேம்மா. இங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓகே சரிம்மா, இந்த குரு அப்படிங்கிறது 180 டிகிரில இருக்காரு. குரு முழு சந்தியில இருக்காரு, சரிங்களா? 0 டிகிரில இருக்காரு. நான் உங்கள்ட்ட கோடிட்டு காட்டுனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அது முழு சந்தியில இருக்காரு. சந்தி அப்படின்னா அது 5ஆம் இடத்துக்கு உண்டான வேலையை தான் செய்ய போறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அது வந்து 5ஆம் இடத்துல இருந்தா இப்ப கேட்ட கேள்வி அனைத்தும் உண்மை. ஜாதகர் கொலபாதகத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான், இது ஒண்ணுதான். 3ஆம் இடத்துல மாந்தி ஜாதகத்தை ஈவு இறக்கங்களை எதிர்பார்க்க முடியாது. 3ஆம் இடத்துக்கு அதையும் சொல்லுது, சரிங்களா? சார் அவங்க பிரதரு பிரதரு அவருடைய வைஃபோட தான் இவருக்கு லிங்க் இருக்கு. 2வது பிரதர் வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்ட பழக்கம் எல்லாம் இருந்ததுனால இவங்க அப்பா ரிட்டையர் ஆகும்போது அந்த பணம் வந்தபோது அந்த 2வது பிரதரு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அப்ப குடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அத விளையாட்டா செய்ய போய் ஹேங் பண்ணிட்டாரு. அந்த சுருக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையனோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு வந்து அப்படி தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு அவன் கோழை கிடையாது. அவனுடைய அட்ராசிட்டி தாங்க முடியாம, அவனுக்கு சில கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்கு, அதை தாங்க முடியாம நீங்க தான் அடிச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்ப பரவலா பேசிச்சு சார். அது இந்த பையன் தான் செஞ்சிருப்பானோன்னு எனக்கு அது டவுட், அதான் கேட்டேன். 3ஆம் இடத்துல மாந்தி இருக்குமா, அதை நமக்கு அதை ஒத்து நோக்கும் பொழுது இப்ப இந்த மேற்கூறிய விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும், இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? 3ஆம் இடத்துல ராகுவோ மாந்தியோ தொடர்பு பெற்றா அவங்க ஈவு இரக்கமற்ற நபர்கள் அப்படிங்கிறது தான் நம்மளதோட ஜோதிட விதி, சரிங்களா? லக்னம் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் வாங்கியிருக்கே, அவர் அவ்வளவு போல்டா இருப்பாரா? அலி நட்சத்திரத்துல இல்லம்மா, லக்னாதிபதி 4 கூடையவரோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, அஞ்சல. அப்ப இவர் எதனாலும் செஞ்சுட்டு நான் இல்லங்கிறத நிரூபிக்க பாப்பாருமா. அதனால இந்த நபர் வந்து செஞ்சதா வந்து ஒத்துக்க மாட்டாரு. செஞ்சுட்டு நான் இல்ல அப்படிங்கறத பண்ணிருவாரு. 4, 5ங்கும் போது அடுத்தவங்க மேல கொண்டு போய் பழிய போட்டு அவர் ஒண்ணும் தெரியாதவராட்டம் அமர்ந்துருவார். இப்ப மூத்த அண்ணனையாவது விட்டு வைப்பாரா, விட்டு வைக்க மாட்டாரா சார்? அதுக்கு அவருடைய ஜாதகம் வேணுமா மேடம்? அவங்க மூத்த அண்ணன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்பாவியா இருக்காரு.
இல்ல வேற இப்ப வழி இல்ல. இதுலயே இங்க பாருங்கம்மா, பாருங்க. இப்ப இவரு மூத்த அண்ணன்னா 11ஆம் இடத்துல லக்னமா போடுங்க. அவரு பாருங்க அந்த லக்னத்துக்கு எங்க இருக்காருன்னு பாருங்க. 8 அந்த லக்னத்துக்கு 8ல 7 திதி குடியர் எங்க சூனியமா இருக்காருன்னு இருக்காரு. பாருங்க. இல்ல தாட்சாயினி, கொஸ்டின் கேட்டா இவரையும் போட்டு தள்ளிடுவாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் இந்த கொஸ்டின் கேட்டேன். ஆமா ஆமா மேம், அதனாலதான் அவர் அமைதியா இருக்கிறார். அவர் முகத்தை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, ரொம்ப பயந்த சுபாவமா ஏதோ பறி கொடுத்த மாதிரி அப்படி இருக்கிறாரு. பரவாயில்ல, நான் தாட்சாயினி ஆய்வு கொண்டு வரும்போது இவ என்னத்தான் ஆய்வு கொண்டு வந்திருக்க போறா, ஏதாவது படிப்பு சம்பந்தமா கொண்டு வந்திருப்பா அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமான ஜாதகம் கொண்டு வந்திருக்க. குட் லக் பா. மேம் நீங்க வேற கிண்டல் பண்ணாதீங்க மேம். எவ்வளவு என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு, பாக்குறீங்களா? ஆ, வாய்ப்பு இருக்கா? கொடுங்க அது சார். உங்களுக்கு நான் வியாழக்கிழமை தரேன் அந்த ஜாதகம். சரி சார். திருமண தேதி எல்லாமே இருக்கு அந்த ஜாதகம். டேட் டைம் வியாழக்கிழமை பார்ப்போம். ஓகே சார், நான் பாப்போம் சார். இன்னைக்கு பலன் சொன்ன ஜாதகம் தான். சரிங்க சார். வியாழக்கிழமை அந்த ஜாதகத்தை பார்ப்போம். நீங்க இதை முடிங்க. இது முடிஞ்சிருச்சு சார், ஆய்வு முடிஞ்சிருச்சு, மணி 8 ஆயிடுச்சு. நீங்க ஃபைனல் ரிசல்ட் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க சரிம்மா சரிம்மா. இவரு கொலபாதகம் செஞ்சிருப்பாரு. மாற்றான் மனைவியோடு தொடர்பு இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அதனாலதான் சார் நானும் இருக்கு. ஆமா, அது தொடர்பு இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையில தான் அந்த ஜாதகம் குறிகாட்டுது. தாய்மையா மதிக்கத்தக்க ஒருத்தவங்களை அவர் இந்த மாதிரி தொடுவாரு அப்படிங்கறது அந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது நல்லா தெரியுது சார். இல்ல இங்க வந்து சந்திரன் இங்க வராம இருந்தா இவரை குத்தத்தை குறைச்சி சொல்லி இருக்கலாம். சந்திரன் வந்தது அந்த குத்தத்தை மீண்டும் உறுதிப்படுத்துது. ஆமா சார், அதனால அந்த அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அதை ஊக்குவிக்கணும். ஜாதகருக்கு பயணம் பண்ணும் பொழுது கவனமா பயணம் பண்ணுங்க. உங்களுடைய தொடர்புல இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் இந்த ஜாதகர்கிட்ட நம்ம எல்லாம் எப்பயும் டிஸ்டன்ஸா இருக்கும். வணக்கம். இல்ல மேம், இது என் தம்பியோட கிளாஸ்மேட். அக்கா ஜாதகம் எல்லாம் பாப்பாங்கன்னு அவன் வளரே இருக்கான். சரி எனக்கு திருமணம் ஆகலடா, கொஞ்சம் பார்த்து சொல்ல சொல்லு அப்படின்னு கொண்டு வந்த ஜாதகம். ஆனா கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு உள்ள இருக்கதெல்லாம் நம்ம பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் நான் கேட்கல மேம். உங்க அண்ணியோட உனக்கு தொடர்பு இருக்கா தம்பி, அதெல்லாம் கேட்கல. சரி, நானா அது மனசுல ஓட்டிக்கிட்டே இருந்தேன். சரி, அதனாலதான் இது ஆய்வுக்கு கொடுத்தேன் மேம். தேங்க்யூ மேம். ஓகே. அப்புறம் இன்னொரு யாரோ ஒரு ஆய்வுக்கு ஜாதகம் இருக்கு மேடம் சொன்னாங்க, ஆனா அவங்க திரும்ப எனக்கு தரவே இல்லை. சாந்தாமா, சொல்லுங்க. இப்ப அந்த 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் வந்து புதனோட நட்சத்திரத்துல இருந்து கேது பாக்குறாரு. அப்புறம் அந்த மாந்தி வந்து சனி பகவானையும் பாக்குறாரு இல்லைங்களா? சனி பகவான் வீடு திதிசூனிய வீடா இருக்கிறதுனால அப்ப நம்ம வேற ஜாதகம் எடுத்தா கூட இது ஒரு பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கலாங்களா? அதாவது 3 மாந்தி அப்படிங்கறது தைரிய வீர குறைபாடுன்னு தான் எடுக்கணும். ஆனா அந்த 3ஆம் அதிபதி போய் 6க்குரியவன் கூட சேர்றான் இல்லையா, அந்த சந்திரன் அவன் கூட சேர்றதுனாலதான், அதாவது 6க்குரிய சுக்கிரன் கூடயும் 8க்குரிய குரு கூடயும் சேர்றதுனாலதான் அவனுக்கு எதையும் செய்யக்கூடிய துணிச்சலு, தான் செஞ்ச தப்ப மறைக்கக்கூடிய தன்மை அந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையால அவனுக்கு வந்துருது. இப்ப நம்ம திதிசூனினா அந்த விஷயம் அவங்கள செய்ய தடைன்னு நம்ம இவ்வளவு காரணம் பாத்துட்டு இருக்கோம். அப்ப இவர் இவ்வளவு பெரிய குற்றம் சனி திசை வரணும் இல்லையமா, அந்த சனி திசை வந்தாதான் அந்த திதிசூனியம்ங்கிறத எடுக்க முடியும். திதிசூனியத்தை பத்தி நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு நம்ம 2 குரூப்பையும் ஒன்னா உட்கார வச்சு ஒரு வகுப்பு எடுக்கிறோமா. திதிசூனியத்துல ஊர்ல உருட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த உருட்டுல நம்ம முடிச்சு விட்டுலாமா, சரிங்களா? அது கிட்டத்தட்ட ஆனா சொல்லிடுறேன், ஒரு சனிக்கிழமை 2.5 மணி நேரம் ஆகும், சரிங்களா? 2.5 மணி நேரம் வகுப்பா இருக்கும். சனிக்கிழமை நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் வைக்கணும். சார் வந்து அதையும் இலவச கிளாஸ் ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஒரு சார் கிடைச்சிருக்காங்கன்னு பாருங்க. அத வந்து திதிசூனியத்தை பத்தி இனிமேட்டு யாருமே கேள்வியே கேட்க கூடாதுமா. அந்த மாதிரி அதுதான் சாரோட தாட். ஆமா, அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல யாருக்கும் சந்தேகமே வரக்கூடாது. எல்லாமே ஃப்ரீயா தான் படிக்கணும். ஆமா, நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. இந்த திதிசூனியம் செயல்படலன்ற பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நேத்து நீங்க சொன்னீங்க. ஆமாமா, நேத்தே நான் அதை சொன்னேன். ஆமா ஆமா.
திரிசூன்ய அதிபதி நீசமாயிருக்காரு இல்லங்க மேம், அப்ப திரிசூன்ய வேலை செய்யாதுல்ல. வேலை செய்யாது. பிளஸ் திதிசூனிய வீட்டுல சனி உச்சமாயிட்டாரு, அதனால இந்த திதிசூனிய வேலை செய்யாது. மேக்சிமம் அந்த தசாபுத்தியும் இப்போதைக்கு வரவே இல்லையே, வந்தாலும் அதை பத்தி பேசணும். அது வராதப்ப அந்த திதிசூனியத்தை பத்தி பேசவே கூடாது. ஆமா. இப்ப இந்த குருதசை தான் போகுது, குருதசை தானே போகுதுங்களா? நடப்பு குருதசை சுக்கிர புத்தி நடக்குது. ஆனா அந்த இடத்துல நம்ம திதிசூனியம் பேசல. ஏன் அப்படின்னா இங்க சுக்கிர நீசம் பரிவர்த்தனை ஆட்சி ஆயிடுது. சோ ஒரு நீசம் ஆகும் போது அது ஆட்சி ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இது திதிசூன்யம் வந்து 6-8-12 மறைஞ்சிட்டா பாதி வேலை செய்யாது. திதிசூன்யம் வந்து எல்லாத்துக்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. மேக்சிமம் இந்த குழந்தை பிறப்பு இல்லாம போற ஜாதகத்துக்கு அதை லேசா எடுத்து பேசலாம். அதே மாதிரி யோகி அவயோகியும் அப்படிதான். நமக்கு அந்த எது ஒரு கல்யாணமே நடக்கலையா, அப்ப அந்த 7ஆம் பாவத்துக்குரிய யோகி திசை வருதா அப்படிங்கறதுக்காண்டி அதை யோசிக்கலாம். மத்தபடி பாவகம் ராசி சக்கரம் ஒரு நேரங்கள்ல அம்சமே நான் வந்து பாத்தீங்கன்னா ராசியில பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் தான் அம்சம் பார்ப்பேன். இன்றைய இந்த பையன் சொல்ற பேச்சுதான் வீட்டுல எல்லாரும் கேட்கற மாதிரி சொல்லிட்டு இருப்பான மேடம். இந்த பையன் இந்த ஜாதகர் வந்து அவங்க வீட்டுல அவன் சொல்றத எல்லாமே கேட்கணும்ன்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வருவானா எப்படி? ஏன்னா சூரியன் சரிங்களா, அவங்க வந்து சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால சூரியன் புதனும் சேர்றப்ப அதிகார ஒரு வர்க்கத்துலதான் எந்த ஒரு வார்த்தையும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப ஃபுல்லா அந்த வீடு ஃபுல்லா இவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு ராஜா அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகம் இருக்கும். அதுதான் அங்க குருதசை நடப்புல வந்துட்டாலே இவங்களோட ஆதிக்கம் அங்க வந்துரும். சரி, இன்னைக்கு இன்றைய சிறப்பான ஆய்வு ஜாதகத்தை கொடுத்த தாய்ச்சாமி மேம்க்கு ஒரு நன்றி. நாளைய ஆய்வு ஜாதகம் இதை விட சிறப்பா யாருக்கிட்டே இருந்தா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இல்லன்னா